நஅபுது வ இய்யாக நஸ்தாயின். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு அல்ஹம்து சூரால என்னை வணங்குங்க, என்னிடத்துல உதவி தேடுங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, யார் அல்லாஹ்வை வணங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான். ஆனா நம்ம உதவி மட்டும்தான் கேட்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். வணங்குறது என்கிறதுல ரொம்ப குறைவாயிடுச்சு. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பொய்ப்படுத்தியவர்களில் நீங்க ஆகிறாதீங்க. எப்பெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாம விடுறோமோ, தொழுகையை விடுறோமோ, அப்ப என்ன அர்த்தம்? தொழுகையை ஒருவர் முழுமையாக விடுறாரு, நோன்பு விடுறாரு, ஜக்காத்து கொடுக்கிறத மறுக்கிறாரு, வசதி வாய்ப்பு இருந்தும் ஹஜ்ஜு உம்ராக்களை என்ன செய்யறாரு, செய்யாமல் மறுத்து வாழ்றாரு. இதெல்லாம் அவர் செய்யும் பொழுது அவர் பொய்ப்படுத்தல. ஆனா இதெல்லாம் அவர் மறுக்கும் பொழுது அவரும் அந்த கூட்டத்தில் ஒருத்தவராகிறார். எந்த கூட்டத்துல? நஷ்டமடைந்தவர்களில் உள்ளவராக அவரும் என்ன செய்வார், ஆகிவிடுவார் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வினுடைய வசனங்களை கேட்பதுல நன்மை இருக்கு.